எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மார்க் ஆண்டனி. பாம்பேல இருந்த பாஷா மெட்ரஸ் போய் ஆட்டோ ஓட்டி படிச்சு சயின்டிஸ்ட் ஆகி தான் பேர வசீகரனா மாத்தி ரோபோ டிசைன்ல பெரிய புரட்சியே பண்ணிட்டு இருக்காரு. இங்க நான் மட்டும் இன்னும் பாம்பு வச்சிட்டு இருந்தா என் பொண்டாட்டி சோறு போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால நானும் ரோபோட்டிக்ஸ் படிச்சு இந்த ஹியூமனாய்டு ரோபோட்ஸை டெவலப் பண்ணியிருக்கேன். இந்த ரோபோட்ஸ் எல்லாமே பண்ணும், பாடும், காமெடி பண்ணும், கலாய்க்கும், ஆனா செம்மையா டான்ஸ் பண்ணும். சுகுமாரிதான். அடுத்த மாசம் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்க போற ரோபோட்ஸ் டான்ஸ் காம்படிஷன்ல பாஷா வசீகரனோட ரோபோட்ஸ் கூட போட்டி போட போறாங்க. எந்த ரோபோட்ஸை லீட் பண்றது இந்த மாஸ்டர் ரோபோட் தான். எல்லா ரோபோட்ஸும் பாட்டுக்கு ஆடுனா இதுல ஒரே ஒரு ரோபோட் மட்டும் அது பாட்டுக்குள்ள ஆடும். அந்த ரோபோட் தான் ரெமோ ரோபோ. அந்த ரோபோட் யாருன்னு உங்களுக்கே இந்த பாட்டு முடியும் போதுல தெரியும். இவரோட லட்சியம், ஆசை எல்லாமே வசீகரன் டீம்ல இருக்கிற சனாவை கரெக்ட் பண்றதுதான். பாதா இவங்க எப்படி டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்றாங்கன்னு. என்னடா அது, உங்களை ரோபோட் ட்ரெஸ் போட சொன்னா ஆஸ்ட்ரல் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. சாரி சீஃப், கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் அதான். சரி, என்னமோ பண்ணுங்க, ஒழுங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 3, 2, 1, go. கனி பொறியையும் காதலிக்க வைக்கும் கன்னி பொறி. இப்போ உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த லெமோ ரோபோட் யாரு அப்படின்னு. இவரோட வேலை என்ன, எதுக்காக வந்திருக்கான்னு உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ரோபோட்ஸோட தீம் சாங்க பாத்தீங்க. இப்போ கொஞ்சம் காமெடியா போகுமா? ராமா, கொஞ்சம் நேரம் இரண்டா காமா. எங்க நடந்து நான் அதான் பண்ணுவேன், அப்படி தான் பண்ணுவேன். ஏய் சும்மா இல்லையா, நான் புள்ளி வச்சா கோடு போடணும், நான் கோடு போட்டால் ரோடு போடணும், ரோடு இருந்தா அதுல போய்கிட்டே இருக்கணும். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானா இப்படி பேசிட்டு போறான்? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. என்ன மாஸ்டர், எல்லாம் ஓகே தானே? ஐயோ, இவனுங்களெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேனோ கடவுளே. இதுல இது வேலையா? டேமோ எல்லாம் ஓகே தானே? ஒழுங்கா பண்ணிடுவீல்ல? ஃப்ரீயா விடுது பஸ், நான் பார்த்துக்கிறேன். என்ன 12 மணி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சு, பேச்சே இருக்கப்படாது. எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு, கலெக்ஷன் எகிரியும். Sorry for the break.
ரொம்ப காமெடியா இருக்குமே, எனக்கு தெரியும். சரி, இப்ப கொஞ்சம் லோக்கலா போகுமா? இவ்வளவு லோக்கலா வேண்டாம், இது ஃபேமிலி ஃபங்க்ஷன். முதல்ல எல்லா ரோபோட்டும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம், எல்லாம் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆதான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நீ ஒரு சில ரோபோட்டை கொஞ்சம் கலந்து போய் தான் சுத்திட்டு இருக்கேன். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. சரி சரி, அந்த பக்கம் திரும்ப, மறுபடியும் வந்துட போகிறான். என்ன நடக்குதுங்க? என்ன நடந்துச்சு இருக்கீங்க? டைரமோ, உன்னை டான்ஸ் பிராக்டிஸ் பண்ண சொன்னா இங்க வந்து நீ டூயட் பாடிட்டு இருக்க. ஹலோ ஆத்ரி, நான் வசிக்கிறேன். கமர்ஷியல் தெரியா? ஓவா, கமர்ஷியல் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த வாரம் ஏனாவது செனாவது கல்யாணம், நீ கண்டிப்பாக வந்துடணும். உன் டீமையும் கூட்டு வந்துடு, அவங்களையும் நான் இன்வைட் பண்ணுறேன். உன் டீமில் ஒரு ரோபோட் செனாமன் ரொம்ப பைத்தியமாக இருக்காமே, அதுக்கிட்டே சொல்லிடு. வீணா கலவு தானே வேணா, காம்படிஷன் ஒன்று பார்ட்டிஸ் பண்ண சொல்ல. ஓகே, ஆல் தி பெஸ்ட். கல்யாணத்தில் மீட் பண்ணலாம். நீங்கி என்னாலும் எந்த ஜீவன் வாழாது, உங்க நம்பில் வாழ்வதற்கு ஜென்மம் ஒன்று போதாது. நீ என்னை சேர்ந்திடும் வரையில் இதயத்தில் சுவாசங்கள் இல்லை, நீ வந்து தங்கிய நெஞ்சில் யாருக்கும் இடமே இல்லை. ஆசைக்காத கைகள் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே, ஆசைக்காத கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே. என்ன டீலிங்க? சரி வா, நிறைய மனுஷனோட லவ்வே செட் ஆகிறது இல்ல, நீ ஒரு சாதாரண ரோபோ. உனக்கு எதுக்கு இந்த வேலை? உன்னை எதுக்கு ப்ரோக்ராம் பண்ணமோ அந்த வேலையை மட்டும் பாரு. போய் ஒழுங்கா எல்லா ரோபோட்ஸ் கூடயும் டான்ஸ் பிராக்டிஸ் பண்றான்.